சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம் ரப்பி ஸித்னி இல்மா நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம் அல்லாஹும்ம அல்ஹிம்னா மராஷிது உம்ரினா வ ஈத்னா மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. கண்ணியமிக்க அப்துல்லா இபின் அல் முபாரக் குர்ஆன் மனன கல்வியகத்தினுடைய நிறுவனராக இருக்கின்ற உஸ்தாத் அஹமது மன்சூர் சாப் அவர்களே, இன்னும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற ஷேக் முகமது ஹுசைன் மன்பை அவர்களே, இன்னும் இந்த பட்டத்தை வழங்குவதற்கு சிறப்பிப்பதற்காக வந்திருக்க வேண்டியிருக்கின்ற ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் ஹாசிமி அவர்களே, இன்னும் பெரியோர்களே, மற்ற இமாம் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை வெளியிடுவதற்காக உங்களுக்கு இந்த பேம்ப்ளெட் கொடுத்துருப்பாங்க, இந்த நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டீஸில் உண்மையிலே என் பெயர் இல்லை. இதை வழங்குவதற்கு முதலிலே மஷோரா செய்யப்பட்டிருந்தவர் யார் என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமதிப்பிற்குரிய எங்களுக்கு என்றென்றைக்கும் நாங்கள் எங்கள் நெஞ்சிலே கண்ணியத்தை சுமந்திருக்கக்கூடிய எம்ஐ ஹாஜி முகமது யூசுப் சார் அவர்கள், இக்ரா எஜுகேஷனல் ட்ரஸ்டுடைய நிறுவனர், இன்னும் பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவர்தான் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும். ஆனால் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலிருந்து என்னை அழைத்து இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய இடத்தில் இருந்து நீங்கள் அதை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் மன்சூர் ஹஜரத் அவரிடத்திலே பேசினேன். ஹஜரத் அவர்கள் வரக்கூடிய விஷயங்களை கூறினார். அந்த அடிப்படையில் இங்கே இந்த கிதாபை வெளியிடுவதற்காக வேண்டி எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த யூசுப் சார் அவர்களுக்கும் உஸ்தாத் மன்சூர் சாப் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகள் 3 பேர் இன்றைக்கி ஹிப்லு பட்டம் வாங்குறாங்க இல்லையா, அப்துல்லா, அப்புறம் ஹதீஜா, ஹஃபிஷா ஃபாத்திமா, அருப்புக்கோட்டையுடைய பிள்ளை. இந்த 3 பேருமே நான் அங்கே முதல்வராக பணியாற்றிய காலத்தில், அதுக்கு முன்பாக ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு 30 ஆண்டுகள் சர்வீஸ் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தில் பணி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பள்ளியிலே 4 வருடங்கள் முதல்வராக அங்கே பணியாற்றிய பொழுது தான் நம்ம மன்சூர் சாப் சொன்னாங்க, அவங்களுடைய இன்டர்வியூ நடந்தது. அவ்வப்போது உலக கல்விக்கு நாமும் மார்க்க கல்விக்கு அவர்களும் இருக்கும்போது சிறு உரசல்கள் வரும். ஆனால் உரசல்கள் வர வர அதனுடைய நன்மை யாருக்கு போய் சேருதுன்னு சொன்னால் இந்த மாணவர்களுக்கு தான் போய் சேரும். அது ஐதர் வேர்ல்டு எஜுகேஷன் ஆர் ஆஹ்ரத் எஜுகேஷன், எதுவாக இருந்தாலும் சரி, நன்மை யாருக்கு போய் சேரும்னா பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். அங்கே நான் பணியாற்றிய பொழுது இந்த 3 குழந்தைகளும் ஹிஃப்லு துவங்கினாங்க. நம்ம மன்சூர் மௌலானா ரொம்ப சுறுசுறுப்பான ஆள், ரொம்ப ஹீஸ் அ வெரி பர்ஃபெக்ட், கரெக்டான சரியான முறையில் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவார். அவருடைய பணியை ரொம்ப கரெக்டாக அற்புதமாக செய்வார். பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சர்வீஸில் அந்த பணியில் நாங்கள் ஈடுபட முடியவில்லை. ஆகவே அவர் உடுமலைப்பட்டிக்கு வந்து விட்டார். நான் ஒரு வேறு பணிக்கு நான் திரும்பி விட்டேன். அந்த 3 குழந்தைகளுக்கு அவர்களை இங்கே சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இன்கம்ப்ளீட்டாக இல்லாமல் அவளுக்கு தொடர்ச்சியாக இங்கே வந்து அவர் தன்னுடைய பொறுப்பில் எடுத்து அந்த குழந்தைகளை 3 பேரையும் முழுமையாக வைத்திருக்கிறார். அதை காட்டில் சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம அருப்புக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் ஹஜரத் அவங்களிடத்தில் நான் பேசிய பொழுது 2 முறை அவங்க தௌர் செஞ்சுட்டாங்க. அந்த அருப்புக்கோட்டை சார்ந்த பேர் என்ன போலனா ஹஃபீஸா அந்த குழந்தை 2 தடவை குரான் தௌர் செஞ்சாச்சு. அதே மாதிரி பூலாங்காலில் உள்ள அவங்க ஹஜரத் அவங்கக்கிட்ட அந்த 2 பேரும் அப்துல்லா அப்புறம் ஹதீஜா, இந்த 2 பேருமே 2 டைம்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய மனப்பாடம் செய்ததை அவர்கள் அதாவது ஒப்பித்திருக்கிறார்கள். ஒரு முழுமையான ஒரு பெர்ஃபெக்ட் ஹிவ்லு ஹாஃபிலாக அந்த 3 பேரும் என்ன ஆயிருக்கிறாங்கன்னா உருவாயிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இந்த மாதிரி மதரசாவுடைய கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களாக நான் விருதுநகரில் பொறுப்புதாரியாக இருக்கிறேன். மனாருல் ஹுதா மதரசா அப்படின்னு 13 வருஷமாக நாங்கள் அந்த மதரசா ஆரம்பித்த பகுதி எல்லாமே கூலி தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களாக ஒரு 2 ஜெனரேஷன் குரான் அப்படிங்கிற விஷயமே இன்னும் சொல்லப்போனால் கலிமா கூட சரியாக தெரியாத மக்கள் வாழ்ந்து கொடுக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் அவருடைய
அந்த பொருளாதாரத்தில் எல்லாம் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருந்த மக்கள். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளி உருவாகி அந்த பள்ளியிலேருந்து ஒரு மதரசா உருவாகி இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதரசா இன் விருதுநகர் அப்படின்னு சொன்னால் அது எங்களுடைய மனாருல் ஹுதா மதரசா தான். தொடர்ச்சியாக அதில் 13 ஆண்டுகள் பொறுப்புதாரியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஆசை, இந்த குழந்தைகள் நிகழ்ச்சி முடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்குண்டான சந்தர்ப்பம் முழுமையாக எனக்கு கிடைக்கவில்லை. தொடர்ச்சியாக மதரசா மௌலானா சொன்ன மாதிரி, அதாவது மதரசா இருக்கே அதுதான் பேஸ் ஃபவுண்டேஷன் எதுன்னா அதுதான். துருக்கிய பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், எந்த பள்ளிவாசலிலே குழந்தைகளுடைய சப்தம், குழந்தைகளுடைய ஓசை கேட்கவில்லையோ அந்த பள்ளிவாசலிலே சஃப்புகளுடைய எண்ணிக்கை பின்னால் கேள்விக்குறியாகிவிடும். தொழுகைக்காக நிற்கக்கூடியவருடைய எண்ணிக்கை கேள்விக்குறியாகிடும். அப்போ எல்லா பள்ளிகளிலும் யார் நிறைஞ்சிருக்கணும்னு சொன்னால், ஏதோ தொழுகைக்காக வேண்டி பள்ளியை திறக்கிறது, அதுக்கப்புறம் பூட்டி இந்த நடசாத்திரன்னு சொல்லுவாங்க, அதுக்காக வேண்டி அல்ல பள்ளிவாசல் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் அமல் நடக்கக்கூடிய பள்ளி. அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா மாற்றிக்கலாம், நம்முடைய ஸ்டைலை, நம்முடைய ஃபங்க்ஷனை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கி பல கவலைகள் பட்டு நாம் இன்றைக்கி திண்டுக்கல்லில் கூட ஒரு ப்ரோக்ராமில் இருந்தோம், அதில் இதைத்தான் கவலைப்பட்டாங்க. இன்றைக்கி பள்ளிகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், எப்போ முடிப்போம் அந்த தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், பள்ளிவாசல் அடைச்சிட்டு போயிடணும். அப்படி அல்ல, அதுக்காண்டி உருவாக்கப்பட்டது அல்ல பள்ளி. மஸ்ஜித் நபி தான் நமக்கு ரோல் மாடல். இப்போ அதில் மிக முக்கியமாக எல்லா பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகளுக்கும் மிக எளிது என்று சொன்னால் மதரசா நடத்துறது. தொடர்ச்சியாக மதரசாவுடைய விஷயத்தில் அந்த நிர்வாகி, இங்கே எத்தனை பேர் நிர்வாகத்தில் இருக்காங்கன்னு தெரியல நமக்கு, அந்த நிர்வாகி அந்த 1.5 மணி நேரம் மதரசா நடந்ததுன்னா ஒரு குறைஞ்சது தினமும் ஒரு 10 நிமிஷமாவது என்ன செய்யணும், அங்கே உட்கார வேண்டும். நாங்கள் எங்களுடைய பள்ளியில் ஒவ்வொரு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை காலையில் சூரத்து சஜ்தா கிட்டத்தட்ட ஒரு 10-20 குழந்தைகள் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, அதை ஓத வைப்போம். ஒரு 7:15 7:30 வரைக்கும். மற்றபடி எல்லா ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்க அது முடிச்சுட்டு போகும்போது ஒவ்வொரு குழந்தைக்குமே என்ன செய்வோம்னா ஒரு 20 ரூபாய் பெருமான ஸ்வீட் கொடுப்போம். அந்த ப்ளம் கேக்கு அல்லது ரோல் கேக் ஏதோ ஒன்று செஞ்சு அனுப்புவோம். நிறைய பிள்ளைகள் சூரத்துல் யாசின், சூரத்துல் வாக்கியா, அப்புறம் தபாரக்கல்லதி, சூரத்து சஜ்தா முடிச்சிட்டாங்க மாஷா அல்லாஹ். இப்படியாக அந்த இமாம்களோட அந்த நிர்வாகி அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சோன்னு சொன்னால் அந்த நன்மை யாருக்கு போனால் குழந்தைகளுக்கு போகும். நாம் மௌத்தா போயிடுவோம். அந்த குழந்தை நம்ம முயற்சியை கொண்டு நம்முடைய முயற்சியால் அது குரான் ஓதுச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்முடைய கபரஸ்தானில் எது வரும், நன்மை வந்து சேரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை அப்துல்லா நம்ம மன்சூர் அஜத் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். செல்வந்தர்கள் கரம் நீட்ட வேண்டும். செல்வந்தர்கள் தன்னுடைய கரத்தை நீட்ட வேண்டும். பொருளால் செய்யக்கூடிய வணக்கம், இந்த மாதிரியான ஒரு அதாவது நிகழ்ச்சிகளுக்கும் சரி அல்லது முயற்சிகளுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நீங்கள் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த என்னை மௌலானா அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியையும், கண்ணியமிக்க யூசுப் சார் அவர்களுக்கு, அவர் நிறைய செஞ்சிட்ருக்கிறார். உண்மையிலே அவருக்கு இங்கே வர வேண்டிய ஆசை இருந்தது, ஆனால் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. நிறைய பள்ளிவாசல்கள், ஏகப்பட்ட பள்ளிவாசல்கள், ஏகப்பட்ட மதரசாக்களுக்கு அவர் தெரிந்தும் தெரியாமலும் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆக அவருடைய இடத்துல இருந்து எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததனால் யூசுப் சார் அவர்களுக்கு இந்த மேடையின் மூலமாக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னை வரவழைத்து கண்ணியப்படுத்திய மன்சூர் மௌலானா அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.